ஏமா ஒரு கேட்டு சொல்லு. என்னடி என்னங்க ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் சம்சாரம் பண்ற முடிவு அது? பக்தி, பெரிய பக்தி, பைத்தியக்காரத்தனமான பக்தி. என்ன உங்க பொண்ணை பார்க்க வந்திருக்கீங்களா? என்ன இதையே சொல்லி எல்லாரும் என்ன கேலி பண்றீங்க? ஐயோ கேலி இல்லம்மா. கொஞ்சம் பொறுங்க. கண்ண பரமாத்மா ஆண் பிள்ளை தானே. மகாகவி பாரதியார் கண்ணனையே தன் பொண்ணா பாவிச்சு கண்ணம்மா என் குழந்தைன்னு பாடிருக்காரு. பிள்ளைக்கனே அமுதே கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமே. என்ன பாவம் பாத்தீங்களா? இப்ப கருமாரி பொண்ணு தானே, அவளையும் பொண்ணாகவே பாவிச்சு சின்ன சிறு கிளியே கருமாரி செல்வ களஞ்சியமே அப்படின்னு நான் கும்பிடுறதுல என்ன தப்பு? ஐயோ அதை யாரும் தப்பு சொல்லலம்மா. இந்த வாரத்துல யாருக்குமே ஏற்படாத விசித்திரமான பக்தி உங்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு நினைச்சு அதை நாங்க பாராட்டுறோம். அது இருக்கட்டும், இன்னைக்கு உங்க பொண்ணுக்கு என்ன கொண்டு வந்திருக்கீங்க? என்னங்க ஒரு வைர நெக்லஸ் வாங்கியிருக்கேன். சரி, வழக்கம் போல அம்மா பாதத்துல வச்சு காலையில எடுத்து கொடுத்துறேன். அதோட ஒரு திருவிழா சீட்டை எழுதி கேட்கணும். எழுதி கொடுங்க, பாதத்துல வச்சு குடம் கொடுக்குற, போட்டு பாத்துருவோம். சும்மா உதறிக்கிட்டே இருந்தா எப்படி? பேனாவில் எங்க இருந்தா தானே. இந்த பேனாவில் எழுது. என்னங்க இது? இதுலயும் ஏம்மா பென்சில் பரவாயில்லைங்களா? எதுவா இருந்தா என்னங்க ஐயா, கொடுங்க. என்னங்க இது? இந்த நேரத்துல இந்த உத்தரவு கேட்கறது என் பொண்ணுக்கு அப்பளவா பிடிக்கல போல இருக்கே. எப்படி சொல்ற? எப்படி சொல்றேன்னா என்னங்க இது? சொல்லி வச்ச மாதிரி 2 பேனாவிலும் இங்க இல்ல. பென்சிலை வச்ச உடனே மனம் புரியுது. அவ தடுக்கிறாங்கிறதுக்கு இதோட வேற சமஸ்தையா வேணும்? என்ன குருக்கள் ஐயா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அம்மா, உங்க பொண்ணு விஷயத்துல நீங்க எடுக்கிற முடிவு எப்பவும் சரியா தான் இருக்கும். இப்ப என்ன, நீங்க சரிதானத்தான படுக்க போறீங்க. காலையில எந்திரிச்ச உடனே எழுதி கொடுங்க, பாதத்துல வச்சு கொடுக்குறேன், போட்டு பாத்துருவோம். சரி, இந்த நெக்லஸ் அவ பாதத்துல வைங்க. அதை வச்சிருவோம். யாரம்மா நீ? யாரா? நீ யாரு? என் பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கியோ அந்த பொண்ணு தானா? சும்மா இத சொல்லி சொல்லி எனக்கு ஏமாத்திக்கிட்டே இருக்க. நான் உன்னை என்னடி ஏமாத்தினேன்? உன் மூத்த பொண்ணுக்கு வைரமாலை வாங்கி போட்டு கல்யாணம் பண்ணி வச்சேன். கல்யாணம் ஆக போற இளைய பொண்ணுக்கு வைரமாலை வாங்கி ஏன் காலடியில வச்சிருக்க. எனக்கும் என்ன கொடுத்த? உனக்கும் கல்யாண வயசு வர்றப்போ உனக்கு வைரமாலை போட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். இனிமே நீ புதுசா வாங்க வேண்டாம். இப்ப என் காலடியில வச்சிருக்க பாரு, அதுதான் எனக்கு வேணும். அதை எடுத்து என் கழுத்துல போட்டு சொல்லிடுமா? ஆனா உங்க அப்பா ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? எங்க அப்பா நீ என்ன கேக்குறது? நானே போய் கேட்டுறேன். நல்லா போய் கேட்டுக்கோ. கேட்டுக்கோடிமா, நல்லா கேட்டுக்கோ. நல்லா கேட்டுக்கோ. அப்பா தானே சம்பாதிச்சாரு, சம்பாதிச்சேன். கேட்டுக்கோடிமா, நல்லா கேட்டுக்கோ. அப்பா, அப்பா, சீக்கிரம் எழுந்துறீங்கப்பா. என்ன அப்பான்னு சொல்றீங்க? நீ யாரம்மா? உங்க மனைவி யார தான் கடைசி பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ அந்த பொண்ணு தானா? என்ன என்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, இது வரைக்கும் எனக்கு ஏதாவது கொடுத்திருக்காங்களா? உனக்கு என்னம்மா வேணும்? நீ என்ன கேக்குற? எங்க அம்மா என்ன தான் பொண்ணு சொல்றது உண்மையா இருந்தா இப்ப என் காலடியில வச்சிருக்காங்களே அந்த வைரமாலை எடுத்து என் கழுத்துல போட்டு சொல்லுங்க. உடனே போட சொல்றேம்மா. விடியறதுக்குள்ள எழுப்பி போட சொல்லுங்க. சொல்லிடுறேம்மா. மீனாட்சி, மீனாட்சி,
என்னங்க? நான் ஒரு கனவு கண்டேன். நீங்களுமா? ஆமா. நானும் தாங்க கனவு கண்டேன். எப்படி? ஒரு சின்ன பொண்ணு, மஞ்ச பாவாடை, பச்சை தாவணி. ஆமா ஆமா, சிறப்பு இருக்க. ஆமாங்க ஆமாங்க, அப்படியே சகல அலங்காரத்தோட அம்பாள் போலவே வந்து என்னை எழுப்பி, உன் பொண்ணுங்களுக்கு எல்லாம் வைர மாலை வாங்கி கொடுத்துருக்கியே, என்னையும் உன் பொண்ணு பொண்ணுன்னு சொல்றியே, எனக்கு நீ என்ன வாங்கி கொடுத்தேன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், உனக்கும் கல்யாண வயசு வர்றப்போ உனக்கும் வைர மாலை வாங்கி போட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டின்னு சொன்னேங்க. அப்ப சொல்றா, ஏய் நீ புதுசா ஒண்ணு வாங்க வேண்டாம், இப்ப என் காலடியில வச்சிருக்கியே அதை எடுத்து என் கருத்துல போட சொல்லுவேன்னு சொன்னாங்க. மீனாட்சி, மீனாட்சி, நீ சொல்றது கேட்கிறப்போ என் உடம்பெல்லாம் அப்படியே புல்ல இருக்குது. எனக்கு சொல்றா தெரியுமா, எங்க அம்மா என்ன தன் பொண்ணுன்னு நினைக்கிறது உண்மையா இருந்தா தன்னுடைய காடியில் இருக்கிற வைரமாலை எடுத்து என் கழுத்துல போடுன்னு சொல்லி எவ்வளவு வேகமா என்ன எழுப்புறா தெரியுமா? சரி விடுங்க, எனக்கு ஏத்த போல உங்க பிள்ளைகிட்ட அந்த நெக்லஸ் கொடுத்துட்டா நான் எங்க தப்பா நினைச்சுக்க போறோம்னு கருமாறி வந்தா கனவுல சொன்னா கழுத்துல போட்டு கதை அளந்துகிட்டு இருக்கீங்களே. மாப்பிள்ள, சத்தியமா சொல்றேன், கருமாரி என் கனவுல வந்தா நெக்லஸ் கேட்டா இப்ப அவ கழுத்துல போட்டுட்டு தான் வரும். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா எங்க கூட கோயிலுக்கு வாங்க, பாருங்க இப்ப அவ கழுத்துல அந்த நெக்லஸ் இருக்கா இல்லையான்னு. ஏன் அதே மாதிரி இமிடேஷன் நகையை வாங்கி போட்டுடலாமே, அது ஒண்ணும் பெரிய சமாச்சாரம் இல்ல, நேரமும் ஆகாது. இமிடேஷனா? நானா? அதுவும் என் பொண்ணு கருமாரி கழுத்துல இமிடேஷன் நகை போடுவேனா? மாப்பிள்ள, மீனாட்சி, ஏன் இவ்வளவு பதட்டப்படுற? சில விஷயங்களை சில பேரால தான் புரிஞ்சுக்க முடியும். இந்த விஷயத்துல உன் மாப்பிளைய நம்ப வைக்க முடியும். ஏன் இவ்வளவு சைன் எடுத்துக்கிற? போய் உன் வேலையை பார்ப்போம். இதனால பெரிய விவகாரம் வரும். இதனால எவ்வளவு பெரிய விவகாரம் வந்தாலும் சரி, நான் போடுறத போட தண்டா போறேன். மரியாதையா உன் பங்கு பணத்தை நீ உண்டியில போட்டாலும் சரி, மண்டியில போட்டாலும் சரி, என் பங்கு பணத்தை கூட என் கையில. இது ஆத்தா கொடுத்த பணம்டா, குதிரை பந்தயம் கொடுத்த பணம்டா. வாழ்ந்தா ஒரு பேச்சு, தாழ்ந்தா ஒரு பேச்சுன்னு பேசக்கூடாதா? நாம குதிரை பந்தயத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்னடா வேண்டிக்கிட்டோம்? என்னடா வேண்டிக்கிட்டோம்? தாயே கருமாரியம்மா, இந்த குதிரை பந்தயத்தை நம்பி வீட்டுல இருந்த பாத்திரம் மண்டத்துல இருந்து பொண்டாட்டி பாரி வரைக்கும் அடமாற வச்சுட்டு சந்தியில நிக்கிறோம். இன்னைக்கு கடைசி தேர்தலா உன்னையே நம்பி குதிரை பந்தயத்துக்கு போறோம். இன்னைக்கு ஜாக்பாட்ல சேர்ந்திருக்கிற 8 லட்சம் எங்களுக்கே கிடைச்சதுன்னா அதுல 2 லட்சத்தை உண்டியல்ல போறோம்னு வேண்டிக்கிட்டு தானடா போறோம். நான் அப்படி வேண்டிக்கல இருக்கேன், ஆனா உனக்கு சேர்த்து நான் வேண்டிக்கிட்டு இருக்கிறேன்டா. இது அம்பாள் கொடுத்த பணம் தான். போடா அம்பாளு நீயும். என் லக்குல இது எனக்கு கிடைச்ச பணம்டா. கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. நாம இத்தனை வருஷமா இந்த குதிரை பந்தயத்துக்கு போறோமே, அந்த லக்கு உனக்கு பணம் கொடுத்ததாடா? கண்டிப்பா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், இது அம்பாள் கொடுத்த பணம் தான். நான் போடத்தான் போறேன், என்ன தவிர்க்காத. போடவே கூட சாதாரண வீடுகள்ல இயற்கையா இப்படி ஒரு காரியம் நடந்துட்டாலே அதுக்கு 1008 சாந்தி சடங்கு செஞ்சுத்தானே ஒரு நல்ல காரியத்தை நடத்துறோம். இங்க ஜெகன்மாதா சன்னிதானத்திலே ஒரு பெரிய காரியம் நடந்திருக்கு. எவ்வளவு பெரிய காரியம் நடந்துட்டா என்னங்க, எல்லாத்தையும் அம்பாள் ஜீரணிச்சுக்குவான். போய் அம்பாள் ஜீரணிச்சுக்கிறாளோ இல்லையோ, நீர் எதையும் ஜீரணிச்சுக்குவீர். ஆனா இப்போ உமக்கு ஜீரணிக்கிறதுக்கு உமக்கு வயிற்றுல ஒண்ணு இல்லை. அம்பாள் பூஜை நடந்தாலும் உமக்கு பிரசாதம் லபிக்காது. அதுக்காகத்தான் பூஜை கடந்து அடிச்சுக்கிறீர். இந்த குழப்பத்துக்கெல்லாம் முடிவு தெரியறதுக்கு சாஸ்திரம் படிச்ச பெரியவாளை வரவழைச்சிருக்கோம். அவ நன்னா யோஜனை பண்ணி என்ன முடிவு சொல்றாளோ அதன்படி நடந்துக்கிறோம். அது வரைக்கும் காலம் சும்மா யாருக்கு ஆளு கட்டிக்கிறதா? ஒருங்க கொஞ்சம் பேசாம இருங்க. ஏதோ நடக்கக்கூடாது நடந்திருக்கு. குத்துப்பட்டவனும் அம்பாளுடைய பரம பக்தம், அதுலயும் அம்பாளுடைய சன்னிதானத்திலே நடந்திருக்கு. அதனால அவனுக்கு எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காதுன்னு தான் நான் நம்புறேன். டாக்டர் தேர்ந்து அப்படி ஒரு ரிப்போர்ட் வர வரைக்கும் பூஜை புனஸ்காரங்களை நிறுத்தி வைக்கிறதா நல்லது. ஒளி கொடுக்கிற நீ குடியிருக்கிற இந்த திருக்கோவில் இருநடைஞ்சு கிடக்கிறது என்னால பொறுக்க முடியலையே தாயே. அம்மா
உன் மனசுக்கு தெரியாதா நான் இந்த கோயில் குறுக்கட்டா ஆனா கேவலைய வயிற்று பசிய போக்குற தொழிலாளா நான் நினைச்சதை செய்கிறேன். உனக்கு திருவிளக்கு போடுறதுக்கும் உனக்கு அமுது படைக்கிறதுக்கும் எத்தனை ஜென்ம ஜென்மாந்தரமா நான் புண்ணியம் செய்திருக்கணும் தவம் செய்திருக்கணும்னு நினைச்சு நினைச்சு பூரிக்கிறேன் தாயே. இது உன் திருவுள்ளத்துக்கு தெரியாதா? இது உன் மனசுக்கு தெரியாதா தாயே? நான் வர முடியாத நிலையில கூட என் பேட்டியை விட்டு உனக்கு அமுது படைக்க சொன்னேன். நீ அதை சாப்பிட்டு அவளுக்கு ஊட்டி விட்டியடி. அப்படி இருக்கிற கரைவத்து கண்கண்ட தெய்வமான நீ என்ன ஏன் அம்மா இப்படி சோதிக்கிறேன்? என்னை ஏம்மா இப்படி சோதிக்கிறேன்? அம்மா நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. நாளைக்கு காலையில நான் உனக்கு திருவிளக்கு ஏற்றணும். நான் உனக்கு அமுது படைக்கணும். விழுந்துச்சு அதே சன்னிதானத்துல நான் கொலை வட்டி கடந்து என் உயிரையே விட்டுருவேன். இது சத்தியம். பயம் குறை நினைக்காதே. என் முடிவை நான் மாற்றிக்க மாட்டேன். அப்படியா நடத்து நீ அப்படியே நடத்து போ. சீக்கிரமா